இந்திய துணைக்கண்டத்தின் ஆறுகளில் ஒன்றாகவும் குஜராத்திற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் உயிர் நாடியாக விளங்குகிறது நர்மதா. இது மேற்கு நோக்கி ஓடும் ஆறுகளில் மிகப்பெரிய ஆறு இந்த நர்மதா ஆறு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுகளில் 3வது இடத்தை பார்த்திங்கன்னா நர்மதா ஆறு பிடிச்சிருக்கு. இந்த நர்மதை ஆறு எங்கே தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கான் மலைத்தொடரில் இருக்கக்கூடிய அமர்கண்ட் சிகரத்தின் மூலயமா தான் பார்த்திங்கன்னா இந்த நர்மதா ஆறு தோன்றுது. அங்கே தோன்றி விந்திய சாத்புரா மலைகளுக்கு இடையில் பாய்ந்து நர்மதா மாவட்டம் வழியாக கம்பாத் வளைகுடாவின் மூலம் அரபிக்கடலில் கடைசியாக நர்மதை ஆறு கலக்குது. நர்மதை ஆற்றோட மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 1290 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. வட இந்தியர்களின் கலாச்சாரமும் தென்னிந்தியர்களின் கலாச்சாரமும் வெவ்வேறாக இருக்கிறதுக்கு நர்மதையும் ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் பிரிக்கும் மரபு எல்லையாக இது இருந்துகிட்ருக்கு. நர்மதை ஆறு பயணிக்கிற பாதை பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல்லும் பளிங்கு பாறை வழியாகவும் மண்டலேஸ்வர சமவெளி வழியாகவும் வண்டல் மண் நிறைந்த சமவெளிகள் வழியாகவும் தான் பார்த்தீங்கன்னா நர்மதை ஆறு பயணிக்குது. நர்மதியின் முக்கியமான 2 கிளை நதிகள் பார்த்தீங்கன்னா குஜராத்திலேயே ஓடுது. ஓர்சாவ் கர்சான் அப்படின்ற 2 நதிகள் நர்மதையோட முக்கியமான 2 கிளை நதிகளாகும். நர்மதையில் 20க்கும் மேற்பட்ட துணை ஆறுகள் கலக்குது. நர்மதை மூலமா உருவாகக்கூடிய அருவிகள் பார்த்தீங்கன்னா அனுப்பூர் மாவட்டத்தில் கபிலதாரா அருவி, துவாந்தார் அருவி பார்த்தீங்கன்னா 29 அடி உயரம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சபல்பூர் என்ற ஊருக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா துவாந்தார் அருவி உருவாகுது. நர்மதை ஆறின் மூலயமா உருவாகக்கூடிய தீவு பார்த்தீங்கன்னா ஓம்காரேஸ்வரர் தீவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீவு எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஓம்காரேஸ்வரர் தீவு பார்த்தீங்கன்னா சிவனின் புண்ணிய தீவாக கருதப்படுது. இது மட்டும் இல்லாமல் நர்மதை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம்காரேஸ்வரர், மண்டலேஸ்வரர், மகேஸ்வரர், கருடேஸ்வரர், விமலேஸ்வரர் அப்படின்ற இந்துக்களோட புண்ணிய தலங்கள் இருக்குது. சமணர்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்வானியும், இஸ்லாமியர்களுக்கு மாண்டாவும் இருக்குது. இவையெல்லாம் நர்மதையோட ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய புண்ணிய தலங்கள். இந்தியாவில் உருவாகி மேற்கு பகுதியில் ஓடி அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகளில் ஒன்றாக நர்மதை ஆறு இருக்குது. அடுத்த வீடியோ பதிவில் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய மற்றொரு ஆற்றை பற்றி பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.